Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அதிக வேலைப்பளு காரணமாக குப்பை ஏற்றும் டிராக்டரில் இருந்து விழுந்து பேரூராட்சி தூய்மை பணியாளர் காயமடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆதி வராகநத்தம் பகுதியைச் சேர்ந்த ரீட்டா என்பவர் பேரூராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். பணியின் போது கீழே இருந்து அதிக குப்பை வாங்கி கொட்டியதன் காரணமாக பாரம் தாங்க முடியாமல் அவர் கீழே தவறி விழுந்து காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவர் புவனகிரி பேரூராட்சி நிர்வாகம் தனக்கு சரியான பணி பாதுகாப்பு வழங்கவில்லை என கூறி கதறி எழுதார். திறனற்ற திமுக ஆட்சியில் சரியான பணி பாதுகாப்பு இல்லாததால் தூய்மை பணியாளர்கள் கடும் துன்பத்திற்கு ஆளாகி வருகின்றனர். பெரிய டப்பா நிறைய அள்ளி கொடுத்தாங்க, ஜல்லி கல்லும் தூக்க முடியாம கொட்டி நான் கீழே டப்பு ஊந்துட்டேன். மேஸ்திரி பக்கத்தில் நிற்கிறாரு, என்னான்னு கொடுக்கல ஆளுவதா என்னை தூக்கி ஆட்டோவில் தூக்கி எடுத்துக்கிட்டு வந்தாங்க. என்னைய கலவரம் தெரியல, எனக்கு எப்படி விழுந்தேன்னு எனக்கு தெரியல சாமி. பொம்மை உழுவுற மாதிரி நான் உழுந்த என் பிள்ளைகளை நினைச்சு என்ன நினைச்சுட்டே தெரியாது. ஜிஹெச்சில் போயிட்டு போனாங்க. மறுபடிதான் எனக்கு ஊசி எல்லாம் போட்ட பிறகுதான் கொஞ்சம் நிலவரம் தெரிஞ்சிச்சு. அதுக்கு தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் தனியார் பேருந்துகளில் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கும்பகோணம் திருவாரூர் வழித்தடத்தில் பள்ளி கல்லூரி அலுவலகம் செல்லும் நேரங்களில் போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் தனியார் பேருந்தின் படிக்கட்டில் ஆபத்தை உணராமல் மாணவர்கள் தொங்கியபடியே பயணிக்கின்றனர். அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் திறனற்ற ஸ்டாலின் அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பேருந்து நிலையத்தில் காதல் போட்டியால் அரசு பள்ளி மாணவர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். பெரியகுளம் அருகே உள்ள முருகமலை பகுதியில் இருந்து வந்த அரசு பேருந்தில் பெரியகுளம் பேருந்து நிலையம் வந்து இறங்கிய இரு அரசு பள்ளி மாணவர்கள் ஒருவரை ஒருவர் ஆபாசமாக பேசி சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதையடுத்து சண்டையிட்ட மாணவர்களை பொதுமக்கள் விலக்கிவிட்டனர். மேலும் இரு மாணவர்களும் ஒரே பெண்ணை காதலிப்பதால் காதல் போட்டியில் இருவருக்கும் இடையே தினமும் தகராறு ஏற்படுவது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைப்பதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கோவில்பட்டி நகராட்சியுடன் பாண்டவர் மங்கலம் ஊராட்சியை இணைப்பதற்கு அரசாணை வெளியிட்டது. இந்நிலையில் பாண்டவர் மங்கலம் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என அதிமுக முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கவிதா அன்புராஜ் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே காட்டு யானை தாக்கி பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒசூர் அடுத்த சாணமாவு வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. இந்நிலையில் ஒன்னுக்குறுக்கி கிராமத்தை சேர்ந்த நாகம்மா என்ற பெண்ணை காட்டு யானை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டுமாறு பலமுறை கோரிக்கை விடுத்தும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்காததே உயிரிழப்பிற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் வாகனத்தில் யார் அந்த சார் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஜே சீனிவாசன் இருசக்கர வாகனங்களில் யார் அந்த சார் ஸ்டிக்கரை ஒட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் டி ரத்தினவேல், மாவட்ட கழக துணை செயலாளர் ஆர் வனிதா, மாவட்ட அணி செயலாளர்கள் TAS கலீல் ரகுமான், எம் ராஜேந்திரன், ஆர் வெங்கட் பிரபு, தென்னூர் கே அப்பாஸ், ஜான் எட்வர்ட் குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைத்தறி தொழிலாளர்கள் தொடர்ந்து 10வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்தமானது கடந்த டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் புதிய ஊதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி 50% ஊதிய உயர்வு, 20% போனஸ் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் நாள் ஒன்றுக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜவுளி உற்பத்தி முடங்கும் நிலையில் அரசு கண்டு கொள்ளாதது தொழிலாளர்கள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.